மனிதனின் நிரந்தர தேடல். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். கேடு விளைவிக்கும் மனநிலைகளை வெல்லுதல். எதிர்மறை மனநிலைகளை எளிதாக வரையறுத்து கூற முடியாது. ஆனால் அவை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு மனநிலையில் இருக்கும்போது உங்களுடைய நடத்தை இயல்பாக இருப்பதில்லை. சாதாரணமாக நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருக்க வேண்டுமோ அவ்வாறு இருப்பதில்லை. அதன் இறுதி விளைவு என்னவென்றால் நீங்கள் துர்பாக்கியமானவராக உணர்கிறீர்கள். உங்கள் சொந்த செயலால் சந்தோஷத்தை இழந்திருப்பது எப்பேற்பட்ட முட்டாள்தனம்! ஒருவரும் துன்பத்தை விரும்புவதில்லை. அடுத்த முறை நீங்கள் சிடுசிடுப்பான மனநிலையில் உள்ளபோது உங்களையே ஏன் ஆராயக்கூடாது? உங்களை நீங்களே உங்கள் சம்மதத்துடனும் வேண்டுமென்றேயும் துக்க மிகுந்தவராக ஆக்கிக் கொள்வதை உணர்வீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும் போது உங்களை சூழ்ந்துள்ளவர்களும் உங்கள் மனநிலையின் மகிழ்வற்ற தன்மையை உணர்கிறார்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை பற்றி நீங்கள் பேசாமலேயே சொல்லிவிடுகின்றீர்கள். ஏனெனில் உங்களுடைய முழு மனநிலையும் அதன் அதிர்வுகளை உங்கள் கண்களில் எடுத்து செல்வதால் உங்களை பார்க்கும் எவரும் அங்கு பதிவாகி உள்ள எதிர்மறை தன்மையை உணர்கின்றனர். உங்களுடைய கண்களில் பிரதிபலிக்கும் இருண்ட உணர்ச்சிகளைக் கண்டு மற்றவர்கள் விலகுகின்றனர். அந்த அசௌகரியமான அதிர்வுகளிலிருந்து அவர்கள் விலகி இருக்க விரும்புகின்றனர். நீங்கள் மனநிலைகளின் பிரதிபலிப்பை உங்கள் கண்களிலிருந்து நீக்குவதற்கு முன்பு உங்களுடைய மன கண்ணாடியிலிருந்து அவற்றை நீக்க வேண்டும். நாம் கண்ணாடி வீட்டில் வாழ்கின்றோம். நீங்கள் இவ்வுலகத்தின் கண்ணாடி வீட்டில் வாழ்கிறீர்கள். அத்துடன் மற்ற ஒவ்வொருவரும் உங்களை கவனித்த வண்ணம் உள்ளனர். நீங்கள் பாசாங்கு செய்ய முடியாது. ஓர் இயல்பான வாழ்வை நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். ஆகவே மற்றவர்கள் உங்களை முன் உதாரணமாக பார்க்கும் வகையில் நீங்கள் ஏன் நடந்து கொள்ளக்கூடாது? அவர்கள் உங்கள் முகத்தில் மகிழ்ச்சியை ஏன் காணக்கூடாது? உங்களுடைய நல்ல பண்புகள் அனைத்தும் உங்களுடைய சிடுசிடுப்பான மனநிலையினால் உள்ளே மறைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் கவனிப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்களும் கூட கவனிக்கின்றீர்கள். உங்களை சுற்றியுள்ளவர்களை தொடர்ந்து கவனிப்பதன் பலனாக நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முற்படுவதால் சிடுசிடுப்பான மனநிலைகளுக்கு ஆட்படுகிறீர்கள். அல்லது இவ்வுலகில் ஒருவர் எதிர்கொள்கிற முடிவற்ற துன்பங்களை நினைத்து நீங்கள் உற்சாகமற்ற மனநிலையை அடைய நேரலாம். எதிர்மறை மனநிலைகள் பெரும்பாலும் சுற்றுப்புற சூழலுடைய தாக்கங்களின் பலனாக ஏற்படுகின்றன. நம்மை சுற்றியுள்ள உலகத்தினால் நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறான வகைகளில் பாதிக்கப்படுகிறோம். ஆனால் வெளிப்புற நிலைமைகளினால் உற்சாகமற்ற மனோபாவங்களில் ஈடுபட்டிருக்க நீங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. உங்கள் சுற்றுப்புற சூழலின் பாதிப்புகளை நீங்கள் ஏன் சுமத்தி கொள்ள வேண்டும்? சில பிரச்சனைகளை எதிர்கொள்வதை தவிர்ப்பதற்கான முயற்சியில் துன்ப மனப்பாங்கை நாடுகின்ற சிலர் உள்ளனர். ஆனால் துன்ப மனப்பாங்கு ஒரு தப்பிக்கும் வழியோ அல்லது உணர்ச்சி பாதுகாப்பு கருவியோ, சேஃப்டி வால்வ் அல்ல. அவ்வப்பொழுது ஒரு மனோபாவத்தில் ஒரு கனப்பொழுதிற்கு ஆளாவது இயற்கையே. ஆனால் அதை விடாமல் பற்றி கொண்டிருக்காதீர்கள். ஒவ்வொரு வகைப்பட்ட மனநிலையும் ஒரு குறிப்பிட்ட காரணத்தை கொண்டுள்ளது. மேலும் அது உங்கள் சொந்த மனதிலேயே அடங்கியுள்ளது. ஒரு மனநிலையை அகற்றுவதற்கு அதன் காரணத்தை நீங்கள் அகற்ற வேண்டும். ஒருவர் தன்னுடைய மனநிலையின் இயல்பை புரிந்து கொள்வதற்காகவும் அது தீங்கிழைக்கும் ஒன்று என்றால் அதை திருத்துவதற்காகவும் ஒவ்வொரு நாளும் தன்னை உள்முகமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நீங்களே ஓர் அலட்சிய மனநிலையில் இருப்பதை காணலாம். எந்த யோசனை கூறப்பட்டாலும் சரி, நீங்கள் ஆர்வமற்று இருக்கிறீர்கள். அப்பொழுது சிறிது ஆக்கப்பூர்வமான ஆர்வத்தை உண்டு பண்ணுவதற்கு தெரிந்தே ஒரு முயற்சியை எடுக்க வேண்டியது அவசியம். அலட்சியம் உங்கள் மன வலிமையை முடக்குவதன் மூலம் உங்கள் வளர்ச்சியை கடினமாக்கி விடுவதால் அதை பற்றி எச்சரிக்கையுடன் இருங்கள். ஒருவேளை உங்கள் மனநிலையானது நோயை பற்றி அச்சமாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியத்தை ஒருபோதும் மீண்டும் பெறப்போவதில்லை என்ற உணர்வினால் இருக்கலாம். ஆரோக்கியமான சுறுசுறுப்பான ஒழுக்கமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் சரியான வாழ்க்கை நெறிகளை நீங்கள் கையாள முயன்று இறைவனின் குணப்படுத்தும் சக்தியில் அதிகமான நம்பிக்கை வைக்க பிரார்த்திக்க வேண்டும். அல்லது உங்கள் மனநிலையானது நீங்கள் தோல்வி அடைபவர், எதிலும் ஒருபோதும் வெற்றி பெற முடியாதவர் என்ற திட நம்பிக்கையாக இருக்கிறது என வைத்துக்கொள்வோம். பிரச்சனையை ஆராய்ந்து நீங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முயற்சியையும் உண்மையில் எடுத்திருக்கிறீர்களா என பாருங்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதியின் கடினமான உழைப்பை பற்றி எண்ணி பாருங்கள். அனைத்து 48
அரசுகளையும் அத்துடன் பிற நாட்டு அரசுகளையும் மகிழ்விக்க அவர் முயல வேண்டும். இவ்வளவையும் புரிந்து கொள்ளவும் இவ்வளவையும் மேற்கொள்ளவும் ஒரு மனிதனால் சாத்தியமாகிறது என்பதை நாம் வியக்க வேண்டும். சாதாரண மனிதனுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையேயான செயலாற்றும் திறனில் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதென்றால், ஜனாதிபதிக்கும் முடிவற்ற அதிமும்மரமாக இருப்பவனாகிய இறைவனுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு அதிகமாக இருக்கும். இறைவன் மிக நுணுக்கமான விவரம் உட்பட முழு பிரபஞ்சத்தையும் நிர்வகிக்கின்றான். அத்துடன் நாம் அவனுடைய பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டுள்ளோம். ஆகவே வெற்றி பெற தவறியதற்கு நாம் சாக்குகள் சொல்ல முடியாது. கடின உழைப்பை பற்றி பயப்பட வேண்டாம். அது எவருக்கும் தீங்கிழைத்ததில்லை. இருப்பினும் ஒருவர் உழைப்பதற்கும் அத்துடன் அமைதியாக சிந்திப்பதற்கும் பயில வேண்டும். நீங்கள் அமைதியுடன் செயலாற்றும் போது மனம் தெளிவாக இருப்பதால் நீங்கள் செய்ய ஆரம்பித்துள்ள எதையும் சாதிக்க முடியும். வெற்றி அடைவதற்கு போதுமான அளவு கடினமாக உழைக்காதது மட்டுமல்லாது, பெரும்பாலான மக்கள் மனதளவில் போதிய அளவு செயல்திறனற்றவராய் உள்ளனர். அதிக நேரத்தை சிந்திக்காமலேயே செலவிடுகின்றனர். அங்கனம் இருப்பது இளைப்பாறுதலாக கருதப்படுகின்றது. ஆனால் உண்மையான இளைப்பாறுதலின் போது ஒருவர் அமைதியுடன் மனதளவில் சுறுசுறுப்பாக உள்ளார். அவர் இறைவனை பற்றியோ அல்லது ஓர் அழகான அமைதியான காட்சியை பற்றியோ அல்லது ஓர் இன்பமான அனுபவத்தை பற்றியோ சிந்திக்கலாம். அமைதியான ஆக்கப்பூர்வமான மன செயற்பாடு புத்துணர்ச்சி அளிப்பதாகும். ஆயினும் பெரும்பாலோர் ஆக்கப்பூர்வமான முயற்சியை தவறுதலாக சிரமம் என நினைத்து கொண்டு அதில் ஒரு இறுக்கமான அமைதியற்ற மனநிலையுடன் ஈடுபடுகின்றனர். காலியாக உள்ள மனதை சிடுசிடுப்பான மனநிலைகள் இறுக பற்றி கொள்கின்றன. சிடுசிடுப்பான மனநிலைகளுக்கு மிகச்சிறந்த மாற்று மருந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனையாகும். நீங்கள் எதிர்மறையான அல்லது செயலற்ற மனநிலையில் உள்ளபோது சிடுசிடுப்பான மனநிலைகள் உங்கள் உணர்வு நிலையை இறுக பற்றி கொள்கின்றன. உங்கள் மனம் காலியாக உள்ள நேரம்தான் அது சிடுசிடுப்பான மனநிலைக்கு மாறும் நேரம். அத்துடன் நீங்கள் சிடுசிடுப்பாய் இருக்கும்போது சாத்தான் உள்நுழைந்து உங்கள் மீது அதன் தாக்கத்தை ஏவுகிறது. எனவே ஆக்கப்பூர்வமான சிந்தனையை வளருங்கள். நீங்கள் தேக ரீதியாக செயல்படாமல் இருக்கும் பொழுது உங்கள் மனதில் எதையாவது ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டிருங்கள். சிடுசிடுப்பான மனநிலையில் ஈடுபட நேரம் இல்லாதவாறு மனதை மிகவும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆக்கப்பூர்வமான சிந்தனை வேறொரு உலகில் வாழ்வது போன்று அற்புதமானது. இவ்விதமான சக்தியை ஒவ்வொருவரும் விருத்தி செய்ய வேண்டும். இங்கு வருவதற்கு முன்பாக என் உரையின் ஒரு சொல்லை கூட நான் சிந்திப்பதில்லை. ஆனால் நான் கூற வேண்டிய விஷயத்தின் உணர்வு நிலைக்குள் நான் சென்று விடுகின்றேன். அச்சமயம் எனது ஆன்மா அற்புதமானவற்றை எனக்கு கூற ஆரம்பிக்கின்றது. ஆக்கப்பூர்வமாக நீங்கள் சிந்திக்கும் போது தேகத்தை பற்றியோ அல்லது மனநிலைகளை பற்றியோ நீங்கள் உணர்வது இல்லை. நீங்கள் மெய்ப்பொருளுடன் இசைந்து விடுகிறீர்கள். நமது மனித அறிவு திறனானது எதன் மூலம் அனைத்து சாத்தியமாகின்றதோ அந்த படைப்பாற்றல் மிக்க இறைவனுடைய அறிவு திறத்தின் பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த உணர்வு நிலையில் நாம் வாழாவிட்டால் நாம் மனோபாவங்களில் ஒரு மூட்டையாக ஆகிவிடுகின்றோம். ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பதன் மூலம் நாம் அந்த மனோபாவங்களை அழித்து விடுகின்றோம். மேலும் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பதன் மூலம் நமது பிரச்சனைகளுக்கும் ஏனையோரின் பிரச்சனைகளுக்கும் எல்லா விடைகளையும் நாம் காண்போம். மனநிலைகள் புற்றுநோயை போன்றவை. அவை ஆன்மாவின் அமைதியை அரித்து விடுகின்றன. இதனாலேயே சிடுசிடுப்பான மனநிலையில் உள்ள மனிதன் தன்னை தொல்லைகளிலிருந்து விடுவிக்க முடியாது. நினைவில் வையுங்கள், உங்கள் விஷயத்தில் அனைத்தும் எவ்வளவு தாறுமாறாக போயிருந்தாலும் சரி, நீங்கள் மகிழ்ச்சியற்றவராக இருப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. உங்கள் மனதில் நீங்கள் ஒரு வெற்றியாளராக திகழலாம். சோதனையின் போது மகிழ்ச்சியற்ற மனநிலையில் உள்ள மனிதன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறான். ஆனால் எந்த மனிதனது மனம் வெல்லப்படாமல் நிலைத்திருக்கிறதோ அவன் தனது காலடியில் உலகமே வெந்து தணலாக கடந்தாலும் வெற்றியாளனாகிறான். நீங்கள் ஒரு சிறை கைதியாகவா அல்லது வெற்றியாளராகவா இருக்க விரும்புகிறீர்கள்? சிடுசிடுப்பான மனநிலைகளில் உங்களை இறுக்கமாக பிணைத்துக் கொள்வதால் வாழ்க்கை போரை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைக்கு உங்களை உள்ளாக்கி கொள்கிறீர்கள். ஒரு மனோபாவம் உங்கள் மனதை மூடி மறைக்க நீங்கள் அனுமதித்த உடனேயே உங்களுடைய மன வலிமை முடங்கிவிடுகின்றது. மனோபாவங்கள் மூளையை மங்க செய்து அதனுடைய சீர்தூக்கி பார்க்கும் சக்தியை பாதிக்கின்றன. இதனால் உங்களுடைய முயற்சிகள் வீணாகின்றன. மனநிலைகள் உங்களுடைய முன்னேற்ற சக்கரங்களின் மீதான தடை. உங்களுடைய மனநிலைகளை அவை எவ்வளவு பயங்கரமானவையாக தோன்றினாலும் சரி, நீங்கள் அவைகளை வெல்ல முடியும்.
இனிமேலும் நீங்கள் எதிர்மறை மனநிலைகளுக்கு ஆளாகப் போவதில்லை என்று மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தீர்மானத்தையும் மீறி ஒரு சிடுசிடுப்பான மனநிலை வந்தால் அதை ஏற்படுத்திய காரணத்தை ஆராய்ந்து அதை பற்றி ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யுங்கள். அலட்சியம் உங்கள் மனநிலையாக இருந்தால் அந்த அலட்சியமான நிலையில் இருந்து கொண்டு செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காதீர்கள். ஏனெனில் அலட்சியம்தான் எல்லா மனநிலைகளிலும் மிகவும் மோசமானது. அம்மாதிரியான நேரங்களில் நீங்கள் உங்களுடைய சொந்த சிருஷ்டிகர்த்தா இல்லை என்பதை நினைவு கூறுங்கள். இறைவன் உங்களை படைத்தான். அவன் உங்களுக்காக இப்பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் அதை அவனுக்காக உற்சாகத்துடன் செய்யுங்கள். அவன் உங்களுக்கு எல்லையற்ற சக்தியை கொடுத்துள்ளதால் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளில் உங்களை சுறுசுறுப்பாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். போதையூட்டும் மனநிலைக்கு இடம் கொடுப்பதன் மூலம் உங்களை மனதளவில் ஒரு தோல்வியாளராக ஆக்கிக் கொள்ள எப்படி துணிந்தீர்கள்? நாசம் விளைவிக்கும் இத்தகைய மனநிலையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். இவைகளே உங்களுடைய வளர்ச்சியாகிய சக்கரங்களின் மீதுள்ள உண்மையான தடைகள். அவற்றை நீங்கள் விடுவிக்காத வரையில் நீங்கள் முன்னேற முடியாது. நீங்கள் இறைவனின் குழந்தை என்றும் இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை வெல்லும் சக்தி உங்களிடம் உள்ளதென்றும் ஒவ்வொரு காலை வேளையிலும் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்ளுங்கள். பரம்பொருளின் பிரபஞ்ச சக்திக்கு வாரிசாகிய நீங்கள் அபாயத்தை விட அதிக அபாயகரமானவர். ஒரு புத்திசாலியான சிறுவன் எளிதான கணக்குகளுக்கு விடை காண அக்கறை காட்டுவதில்லை. கடினமானவற்றின் சவாலை அவன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அநேகர் வாழ்க்கையில் ஏற்படும் பல பிரச்சனைகளை கண்டு அஞ்சுகின்றனர். நான் அவற்றை கண்டு ஒருபோதும் அஞ்சியதில்லை. ஏனெனில் நான் எப்போதும் பிரார்த்திப்பது, இறைவா, உமது சக்தி என்னுள் அதிகரிக்கட்டும். உமது உதவியுடன் எனது கஷ்டங்களை என்னால் எப்பொழுதும் வெல்ல முடியும் என்ற ஆக்கப்பூர்வமான உணர்வு நிலையில் என்னை வைத்திருக்கவும். இனிமேலும் சிந்திக்க முடியாதென்ற அளவிற்கு ஒரு பிரச்சனையை பற்றி ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள். ஒரு பிரச்சனைக்கு நான் தீர்வு காணும் போது அதன் தீர்வுக்கான சாத்திய கூறுகள் அனைத்தையும் உள்ளடக்குவதற்காக நான் எந்த அளவிற்கும் என்னால் முடிந்த அளவு செயற்பட்டுள்ளேன், என்னால் செய்ய முடிந்ததெல்லாம் அவ்வளவுதான் என்று என்னால் உண்மையாக கூற முடியும் வரை செல்வேன். பின்னர் அதை மறந்து விடுவேன். ஒரு பிரச்சனையை பற்றிய கவலையை தனது உணர்வு நிலையில் வைத்திருப்பவர் சோர்வான மனநிலைக்குள்ளாகிறார். அதை தவிருங்கள். ஒரு பிரச்சனை வரும்போது அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் உங்களை அதிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான செயற்பாட்டின் ஒவ்வொரு சாத்தியமான வழியையும் பற்றி சிந்தியுங்கள். உங்களால் சிந்திக்க முடியாவிட்டால் உங்களுடைய குறிப்பிட்ட பிரச்சனையை மற்றவர்களுடைய இதே மாதிரியான பிரச்சனையுடன் ஒப்பிட்டு பார்த்து அவர்களுடைய அனுபவத்திலிருந்து எவ்வழிகள் தோல்விக்கும் எவ்வழிகள் வெற்றிக்கும் வழிகோலுகின்றன என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். நியாயமானதாகவும் நடைமுறைக்கேற்றதாகவும் தோன்றும் வழிகளை தேர்ந்தெடுத்து அவற்றை செயலாற்றுவதில் தீவிரமாக ஈடுபடுங்கள். பிரபஞ்ச நூலகம் முழுவதும் உங்களுள் மறைந்துள்ளது. நீங்கள் அறிய விரும்பும் அனைத்தும் உங்களுக்குள்ளேயே உள்ளது. அவற்றை வெளிக்கொணர்வதற்கு ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள். உண்மையான அன்பின் மந்திர சக்தி. எதிர்மறை மனநிலைகள் ஒருவரின் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ளுதலையும் கூர்மை இழக்க செய்து மற்றவர்களுடன் ஒத்து போவதை சாத்தியமில்லாமல் செய்து விடுகின்றன. இல்லற வாழ்க்கை சொர்க்கத்தின் ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும். ஆனால் மனநிலைகள் அதை நரகமாக்கி விட முடியும். கணவன் வீட்டிற்கு வருகிறான். மனைவி கடுகடுப்பான மனநிலையில் இருப்பதை காண்கிறான். அதனால் அவளிடம் வாதிட முடிவதில்லை. அல்லது அவன் ஒரு வெறுப்பூட்டு மனநிலையில் அலுவலகத்திலிருந்து வருகிறான். அவளால் அவனிடம் வாதிட முடிவதில்லை. மனநிலைகளின் காரணமாக மக்களுக்கு இவ்வளவு தொல்லை ஏற்படுகின்றது. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவர் கோபத்தில் குதித்து கொண்டோ அல்லது முழுவதுமாக அலட்சியமாகவோ இருந்தால் அவருடைய மனநிலையால் நீங்கள் உடனடியாக பாதிக்கப்படுகிறீர்கள். அல்லது ஒருவேளை நீங்கள் பெரும் சந்தோஷத்தில் வேறொருவரிடம் செல்கிறீர்கள். ஆனால் அவர் மகிழ்ச்சியற்ற மனோபாவத்துடனும் சண்டையிடும் நிலையிலும் இருந்து இறுதியில் உங்களை ஓர் அறை விடுகிறார். உடனடியாக உங்கள் மகிழ்ச்சி மறைந்து விடுகிறது. மேலும் நீங்கள் பதிலடி கொடுக்க நினைக்கிறீர்கள். மற்றொருவரின் மனநிலையை மேற்கொள்ளாதீர்கள். ஒருவர் நம்மை இடது கன்னத்தில் அறைந்தால் பதிலுக்கு நாம் வலது கன்னத்தை திருப்ப வேண்டும் என பைபிள் கூறுகின்றது. எத்தனை பேர் அவ்வாறு செய்கின்றனர்? பெரும்பாலும் அடிபட்டவர் தன்னை அறைந்தவரை 12 தடவை பதிலுக்கு அறைவதுடன் மேலும் ஒரு உதவியையும் அல்லது கூடவே ஒரு துப்பாக்கி குண்டையும் பாய்ச்ச விரும்புகிறார். திருப்பி அடிப்பது எளிதானது,
ஆனால் உங்களை துன்புறுத்துகிறவரை நிராயுத பாணியாக்க முயல்வதற்கு அன்பை கொடுப்பதே மிக உயர்ந்த மார்க்கம். அச்சமயத்தில் அது செயற்படாவிட்டாலும் அவர் உங்களை ஒரு அறை விட்ட போது நீங்கள் பதிலுக்கு அன்பை கொடுத்ததை ஒருபோதும் அவர் மறக்கவே மாட்டார். அந்த அன்பு மனப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். அது இதயத்திலிருந்து வரும்போது அன்பானது மந்திர சக்தி கொண்டதாகும். அதன் விளைவுகளை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. உங்கள் அன்பு புறக்கணிக்கப்பட்டாலும் அதை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள். அன்பை கொடுத்து மறந்து விடுங்கள். எதனையும் எதிர்பார்க்காதீர்கள். பிறகு அதன் மந்திர சக்தியை நீங்கள் காண்பீர்கள். மிகச் சிறந்ததோர் பூந்தோட்டம் உங்களுக்குள், உங்கள் ஆன்மாவில் இருப்பதை நீங்கள் அறிவீர்களா? இம்மண்ணில் வளரும் எந்த மலர்களையும் விட அழகிற் சிறந்த அன்பு, நற்குணம், புரிந்து கொள்ளுதல் மற்றும் சாந்தம் ஆகிய நறுமணம் கமழும் எண்ணங்களால் ஆன ஒரு அற்புத பூந்தோட்டம் அது. கோபத்தில் இருக்கும் ஒருவர் உங்களை தவறாக புரிந்து கொண்ட போதெல்லாம் அவருக்கு நீங்கள் தொடர்ந்து அன்பை தந்த போது நீங்கள் ஒரு நறுமணம் வீசும் மலரை பயிர் செய்துள்ளீர்கள். அந்த அன்பு மற்றும் புரிந்து கொள்ளுதலின் நறுமணம் எந்த ஒரு ரோஜா மலரின் நறுமணத்தையும் விட அதிகம் நீடித்திருக்கும் அல்லவா? எனவே உங்கள் மனதை ஒரு பூந்தோட்டமாக எண்ணி அதை தெய்வீக எண்ணங்களுடன் அழகானதாகவும் நறுமணமுடையதாகவும் வைத்திருங்கள். அதை துர்நாற்றமுள்ள வெறுப்பு மிகுந்த மனநிலைகளால் களைகள் அடர்ந்த ஒரு சேற்றுக்குட்டையாக மாறவிடாதீர்கள். நீங்கள் தெய்வ மனம் கமழும் மலர்களான அமைதி மற்றும் அன்பு ஆகியவற்றை பயிரிட்டீர்களானால் கிறிஸ்து உணர்வு, கூடஸ்த சைத்தன்யம் என்ற தேனீ உங்கள் பூந்தோட்டத்தில் ரகசியமாக நுழையும். தேன் நிறைந்த இனிப்பான மலர்களை மட்டும் தேனீ நாடுவதை போன்று இறைவனும் உங்களுடைய வாழ்க்கை தேன் நிறைந்த எண்ணங்களால் இனிப்பாக இருக்கும் போது மட்டுமே வருகின்றான். உங்களுடைய நல்ல ஆன்மீக பண்புகளின் பூந்தோட்டத்தில் தீய துர்நாற்றமுள்ள கோபம் எனும் களையை வளரவிட மாட்டீர்கள் என உறுதி பூணுங்கள். மலர் போன்ற தெய்வீக பண்புகளை நீங்கள் எவ்வளவு அதிகம் விருத்தி செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக இறைவன் உங்களுடைய ஆன்மாவில் தன்னுடைய ரகசியமான எங்கும் நிறைந்துள்ள தன்மையை உங்களுக்கு வெளிப்படுத்துவான். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், பகவத்கீதை அத்தியாயம் 12 ஸ்லோகம் 18 மற்றும் 19. எவனொருவன் நண்பன் மற்றும் எதிரியின் முன்பு வணங்கப்படும் போதும் அவமரியாதை படுத்தப்படும் போதும் வெப்பம், குளிர் மற்றும் இன்ப துன்ப அனுபவங்களின் போதும் அமைதியாக உள்ளானோ அவனே எனது அன்பிற்குரியவன். அன்பற்றவர்களுக்கு அன்பையும், கவலைகளால் அலைக்கழிக்கப்படுபவர்களுக்கு அமைதியையும், இரக்கமற்றவர்களுக்கு இதத்தையும், துன்பங்களால் சுமையுண்டவர்களுக்கு மகிழ்ச்சியையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டும் தவறான பாதையை பின்பற்றுபவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு நல்ல உதாரணமாக திகழ்ந்து கொண்டும் இருப்பதன் மூலம் உங்கள் மனதை ஆக்கப்பூர்வமாக ஈடுபடுத்தி வைத்திருப்பதால் நீங்கள் மனநிலைகளை அளிக்கிறீர்கள். நீங்கள் புறத்தே சுறுசுறுப்பாக இருக்க முடியாது என்றால் அகத்துள் ஆக்கப்பூர்வமாக சுறுசுறுப்புடன் இருங்கள். ஒரு அற்புதமான உலகில் வாழுங்கள். நான் அடிக்கடி கூறுவதுண்டு, நீங்கள் 1 மணி நேரம் படித்தால் 2 மணி நேரத்திற்கு எழுதுங்கள். நீங்கள் 2 மணி நேரம் எழுதினால் 3 மணி நேரத்திற்கு சிந்தியுங்கள். நீங்கள் 3 மணி நேரம் சிந்தித்தால் எல்லா நேரமும் தியானம் செய்யுங்கள். சகல இன்பங்களின் உறைவிடம் இறைவன். நீங்கள் அவனுடன் தினசரி வாழ்வில் தொடர்பு கொள்ளவும் முடியும். இருந்தாலும் மனிதன் துயரத்திற்கு இட்டுச் செல்லும் முயற்சிகளில் தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்கிறான். மனநிலைகளை அழிப்பதற்கும் ஒரு அற்புதமான உலகில் வாழ்வதற்கும் ஒரு சிறந்த மார்க்கம் தியானமாகும். ஒரு மகா ரிஷியான நாரதர், இறைவா, நான் உன் புகழை பாடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது உன்னுள் என்னை இழந்தேன். நான் இந்த உணர்வு நிலைக்கு திரும்பிய போது நான் எனது பழைய தேகத்திலிருந்து நழுவி விட்டதையும் எனக்கு ஒரு புதிய தேகத்தை நீ தந்துள்ளதையும் கண்டேன் என கூறிய பொழுது அவர் அவ்வுலகை அறிந்திருந்தார். இதை போன்ற ஒரு கதை மற்றொரு முனிவரை பற்றி இந்தியாவில் கூறப்படுகின்றது. ஒரு இளைஞன் அப்போதுதான் இறந்து விட்டிருந்தான். அவனது உடல் மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது. துக்கத்துடன் இருந்தவர்கள் தீ மூட்டுவதற்கென ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஒரு முதியவர், நிறுத்துங்கள், அந்த உடலை நான்
பயன்படுத்துவேன் என உரக்க கூறிக்கொண்டு ஓடி வந்தார். அவர் அதை சொல்லி முடித்தவுடன் அந்த முதியவரது உடல் உயிரற்று தரையில் விழுந்தது. இளைஞன் சிதையிலிருந்து எழுந்து காட்டை நோக்கி ஓடிவிட்டான். முதியவர் ஒரு மாபெரும் முனிவர். அவர் ஒரு சிசுவின் அனுகூலமற்ற உடலில் மீண்டும் பிறவி எடுத்து தனது சாதனைகளுக்கு தடை ஏற்படுத்த விரும்பவில்லை. இறைவன் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றப்படும் பொழுது அச்சம் நுழைகிறது. வாழ்வு, இறப்பு ஆகியவற்றை பற்றி அறிய வேண்டிய எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள் உள்ளன. அதற்கு உரிய மார்க்கம் தியானம்தான். இறைவனின் ஒரு புதல்வனாக இவ்வுலகில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தனது வாழ்க்கையிலிருந்து இறைவனை விட்டுவிட்டதால் மனிதனுக்கு மரணம் அச்சத்தை கொடுக்கின்றது. உலகத்தின் மர்மத்தையும் அதன் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளாது நாம் அதை நேசிப்பதால் துன்பம் தருகிற அனைத்து விஷயங்களும் நம்மை பயமுறுத்துகின்றன. ஆனால் அனைத்தையும் இறைவனாக நாம் காணும் பொழுது நாம் பயப்படுவதற்கு ஏதுமில்லை. நாம் வாழ்விலும் மரணத்திலும் சதா பிறந்த வண்ணம் உள்ளோம். மரணம் என்பது ஒரு மாபெரும் தவறான சொல். ஏனெனில் மரணம் என்பதே இல்லை. வாழ்வில் நீங்கள் களைப்புற்றதும் நீங்கள் சதையாகிய மேலங்கியை வெறுமனே அகற்றிவிட்டு சூட்சும உலகிற்கு திரும்புகிறீர்கள். மனிதனுடைய ஆன்மாவானது என்ன அல்லது காரண சரீரம், ஒரு நுட்பமான சூட்சும சரீரம் மற்றும் கண்களுக்கு புலப்படும் ஒரு ஸ்தூல சரீரம் ஆகிய 3 சரீரங்களால் ஒன்றன் மேல் ஒன்றாக மூடப்பட்டுள்ளதென இந்து சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஸ்தூல மரணத்தின் போது ஆன்மாவானது மீண்டும் உலகில் பிறவி எடுக்கும் வரை தனது ஆன்மீக கல்வியையும் பரிணாமத்தையும் தொடர்வதற்கு நுட்பமான சக்திகள் கொண்ட சூட்சும உலகிற்கு செல்கின்றது. மரணம் என்பது ஒரு முடிவை குறிக்கின்றது. ஒரு மோட்டார் வாகனத்தின் பாகங்கள் தேய்ந்து விட்டால் அந்த வாகனம் மரித்து விடுகிறது. அது ஒரு முடிவிற்கு வந்துவிட்டது. அதே போல ஸ்தூல சரீரமும் இறப்பில் முடிவிற்கு வருகிறது. ஆனால் அழிவற்ற ஆன்மா இறக்க முடியாது. ஒவ்வொரு இரவிலும் உறக்கத்தில் ஸ்தூல தேகத்தின் எவ்வித உணர்வும் இன்றி ஆன்மா வாழ்கின்றது. ஆனால் அது இறந்து விடவில்லை. மரணம் என்பது ஒரு மகா நித்திரை மட்டுமே. அச்சமயத்தில் ஆன்மா ஸ்தூல தேகத்தின் உணர்வு இல்லாது தனது சூட்சும தேகத்தினுள் வாழ்கின்றது. ஸ்தூல தேக உணர்வு நிலை இழப்பு மனிதனுக்கு மரணத்தை குறிக்குமானால் நாம் தூங்கும்போது ஆன்மா இறந்துவிடும். ஆனால் நாம் தூங்கும்போது நாம் இறந்து விடுவதில்லை. அத்துடன் முழுமையாக உணர்வற்ற நிலையிலும் நாம் இல்லை. ஏனெனில் நாம் விழித்தெழுந்ததும் நாம் நன்றாக நித்திரை செய்தோமா அல்லவா என்பது ஞாபகம் இருக்கிறது. ஆகவே மரணத்திற்கு பிந்தைய நிலையிலும் நாம் இறப்பதில்லை. தங்களுடைய மனங்களை கல்லாக மாற இடமளிப்பவர்கள் மட்டும் உண்மையில் மரித்த வண்ணம் உள்ளனர். வாழ்வின் மர்மத்தை தீர்ப்பதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறந்தாக வேண்டும். இதன் பொருள் என்னவெனில், ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக விவேகத்திற்காக பிரார்த்தியுங்கள். ஏனெனில் விவேகத்துடன் மற்ற அனைத்தும் வந்தடையும். மனநிலைகளால் கட்டுப்படாமல் விவேகத்தால் கட்டுப்பட்டு இருங்கள். மேலும் அந்த விவேகத்துடன் ஆக்கப்பூர்வமான சிந்தனையையும் செயல்பாட்டினையும் வளருங்கள். உங்களுடைய சுய அபிவிருத்திக்காகவும் மற்றவர்களின் நன்மைக்காகவும் ஆக்கப்பூர்வமானவற்றை செய்து கொண்டிருப்பதில் மும்மரமாக இருங்கள். ஏனெனில் இறைவனின் ராஜ்யத்திற்குள் நுழையும் எவருமே ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முயல வேண்டும். இந்த முறையை பின்பற்றினால் நீங்கள் மனோ ரீதியாகவும் தேக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளும் உற்சாகமற்ற மனநிலையை அகற்றும் ஆனந்தத்தை உணர்வீர்கள். நீங்கள் நிச்சயமாக இறைவனை அடைவீர்கள். ஏனெனில் அந்த மார்க்கம் சொர்க்க ராஜ்யத்திற்கு இட்டுச் செல்கிறது. மனநிலைகளை வெல்வதற்கு தொடர்ந்து பாடுபடுங்கள். ஏனெனில் நீங்கள் உற்சாகமற்ற மனநிலையை உணர்ந்த உடனேயே உங்களுடைய ஆன்மாவாகிய பூமியில் தவறு என்னும் விதைகளை பயிர் செய்கின்றீர்கள். உற்சாகமற்ற மனநிலைகளில் ஈடுபடுவது படிப்படியாக இறப்பதை போலாகும். எந்த சீர்குலைக்கும் அனுபவங்களையும் பொருட்படுத்தாது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க தினமும் முயற்சி செய்வீர்களானால் உங்களுக்கு ஒரு புதிய பிறவி கிடைக்கும். இந்த மானுட பிறவி மேன்மையாக ஆன்மீக பிறவியாக மாற்றமடையும் வரையில் நீங்கள் இறைவனில் மறுபடியும் பிறக்க முடியாது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான். மனநிலைகள் பரவும் தன்மை உடையன. மேலும் பொதுவான மன அழுத்தமுள்ள சமயங்களில் அதிக எண்ணிக்கையில் மக்களை பாதிக்கக்கூடும். வாழ்க்கையில் ஏற்படும் துன்பகரமான சம்பவங்களை மனிதன் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது.
ஒவ்வொரு துரதிர்ஷ்டத்தையும் ஒரு துன்பகரமான நிகழ்வாக ஆக்குவதை விட சிறிதளவு சிரிப்பதே மேலானது. கீதை போதிக்கின்றது. அத்தியாயம் 12 ஸ்லோகம் 17. உண்மை போன்று தோன்றுகின்ற வாழ்வின் அம்சங்களாகிய இன்ப துன்பங்களை பற்றிய மகிழ்தலையோ அல்லது வெறுத்தலையோ உணராதவன், துன்புறுதலையும் அவாவுறுதலையும் துறந்தவன், நன்மை தீமையை பற்றிய உணர்வை துறந்தவன், தீவிர பக்திமான் எவனோ அவனே எனக்கு பிரியமானவன். அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் என்ற மனப்பாங்கை பெற்று புன்னகை புரிய முயல்வது ஆக்கப்பூர்வமானதும் பயனுள்ளதும் ஆகும். ஏனெனில் தெய்வீக பண்புகளான தைரியத்தையும் ஆனந்தத்தையும் நீங்கள் வெளிப்படுத்தும் போது நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். உங்களுடைய ஆன்மாவின் உண்மையான இயல்பின் வெளிப்பாட்டினால் உங்கள் உணர்வு நிலை புதுப்பிக்கப்படுகின்றது. இதுவே உங்களை இறைவனின் ராஜ்யத்தை காண செய்யும் ஆன்மீக மறுபிறப்பாகும். ஓம். தொடரும்.